கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் ரெகுலராக மினி விலாக் போட முடியல. ஏன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். திருச்சி வந்து கொஞ்ச நாள்லேயே தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் சடனாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால திருச்சியிலேருந்து மதுரைக்கு தான் கிளம்பி போயிட்டு இருந்தோம். நம்ம ட்ராவலில் போகிற வழியில் மிக்ஸ் பண்ணாதது இந்த வடையும் போண்டாவும் தான். துவரங்குறிச்சியில் இறங்கி அழகாக ஒரு வடையும் போண்டாவும் வாங்கி சாப்பிட்டுட்டே கிளம்பியாச்சு. வெயில நினச்சதான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. நல்ல வேலை அன்றைக்கி மழையும் இல்லை, ரொம்ப க்ளவுடியாக தான் இருந்துச்சு, வெயிலும் இல்லாமல். திருச்சி டு மதுரை ரோடு சூப்பராக இருந்துச்சு. அதனால சீக்கிரமே போயிட்டோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளாரியே வீடு போய் சேர்ந்தாச்சு. காலையில் போனோன்னுமே டிஃபன் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. பசங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. சுட சுட இட்லி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி, இதெல்லாம் சூப்பராக லைனில் கட்டி உட்காந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு ஒரு வறுவல், கேரட் பீன்ஸ் பொரியல், மாம்பழம்னு சொல்லி செம்மையாக இருந்துச்சு. அது என்னமோ தெரியல, நம்ம வீட்டில் தனியாக இருந்தோம்னா சாப்பிட்றதுக்கே தோணாது. இந்த மாதிரி கூட்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கும் சாப்பிட்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், சுவையாகவும் தெரியும். செம்மையாக சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு தூங்கி. சாயங்காலம் போல் தங்கச்சியை போய் கூட்டிடலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிருந்தேன் மாட்டுத்தாவணிக்கு. அங்கிட்டு செம்மையாக இன்றைக்கி டே போச்சு. நாளைக்கு விலாகில் பார்க்கலாம். பாய்.